கண்டிப்பா இருக்காங்க. அதெல்லாம் இல்ல. கண்டிப்பா இருக்காங்க. இவங்களுக்கு என்னாச்சு? இதோ பாரு, நான் உனக்கு ஆதாரத்தோட காமிக்கிறேன். அட ஆமா, மனுஷங்களோட முகம் மாதிரியே இருக்கு. அத நிரூபிக்கிறதுக்கு இதுதான் ப்ரூஃபே. லைட்டோட ஷேடோ பட்டனால அந்த மனிதர்களுடைய முகம் மாதிரி தெரிஞ்சிருக்கு. உங்களை பத்தி நிறைய எழுதி இருக்கு பாருங்க. மனுஷங்க எப்படி வாழ முடியும்? அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் சோனியா? நம்ம மார்ஸுக்கு போக முடியுமா? கண்டிப்பா முடியும். வாவ் பிரமாதம். எனிவேர் டோர் வழியா போறது ரொம்ப போரிங்கா இருக்கும். நம்ம மார்ஸுக்கு தானே போறோம். ஸ்பேஸ் பிக்னிக் செட். வாவ், உள்ள இவ்ளோ இடம் இருக்கா? என்ஜின் ஆன் பண்றேன், போலாம். 3 2 1. அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் உங்க சீட் பெல்ட் இப்ப கழட்டலாம். கிராவிட்டியே இல்லையா? ஜீரோ கிராவிட்டி. அங்க பாருங்க. நம்ம போய் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். இல்ல வேண்டாம். அப்ப ஆஸ்ட்ரோநாட்ஸ்லாம் எப்படி சாப்பாடு சாப்பிடுவாங்க? எனக்கே தெரியலையே. இது கொஞ்சம் புடி. புக் டேக் அவுட் ரைஸ் கேக். இந்த புக் டேக் அவுட் ரைஸ் கேக்க பயன்படுத்தி புக்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம வெளியில எடுக்கலாம். ட்ரையா இருக்கு. அது ட்ரையா இருந்தா தான் பல நாள் வச்சு சாப்பிட முடியும். மதமா இருக்குதுல. எனக்கு கேண்டி ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ளேவர் கிடைச்சிருக்கு. அடடா போர் அடிக்குது. ஏதாவது பண்ணல. இப்படி எல்லாம் நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரியும். இப்படி பண்ணாத. ஏர் பிரஷர் ரொம்ப கம்மியா இருக்கும். அவசரப்பட்டு கதவு திறந்தா உள்ள இருக்கிற காத்தெல்லாம் இப்படி வெளியில போயிடும். அடாப்டேஷன் லைட். மார்ஸ் கிரகத்துல ஆக்ஸிஜனே கிடைக்காது. இங்க வெப்பம் எப்பவுமே -43 டிகிரிஸ்ல இருக்கும். என்ன இங்க எல்லாமே சாஃப்ட்டா இருக்கு? ஏன்னா பூமியில இருக்கிற கிராவிட்டியை விட மார்ஸ்ல ரொம்ப கம்மியா இருக்கும். அது பேர் தான் மவுண்ட் ஒலிம்பஸ். பிளானட் எக்ஸ்ப்ளோரேஷன் கார். மார்ஸோட கடந்த காலத்துல இங்க தண்ணி இருந்ததா நான் கேள்விப்பட்டிருக்கேன். மார்ஷியன்ஸ் இருந்திருப்பாங்க. அவங்க எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிக்கணும். ஸ்பேஸ் பார்பிக்யூ செட். வாவ், மார்ஸ்ல சாப்பாடு பூமியில சாப்பிடுறதை விட ரொம்ப நல்லா இருக்குதுல. அங்க பாக்குறதுக்கு ஏதோ வித்தியாசமா இருக்குதுல. நீ மார்ஷியன்ஸ் உண்மையிலேயே இருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேலை செய்யலன்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷமா இங்க இருக்கு. பூமியில இருந்து இவ்வளவு தூரம் தனியா வந்து நீ மட்டும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிருக்க. அது ரிப்பேர் ஆயிடுச்சு, விடுங்க. எனக்கு ஒரு டவல் வேணும். மார்ஷியன்ஸ் இருக்காங்க. என் கண்ணுல மட்டும் ஒருத்தரும் மாட்டல. வர வர உனக்கு கற்பனை சக்தி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. கற்பனை இல்ல. ஆமா, அது என்னதுல? இது இந்த கிரகத்தோட இயற்கை பேரழிவுன்னு சொல்லலாம். இதை ஏன் நீ முதல்லயே சொல்லல? பக்கத்துலயே இருங்க. ஸ்பேஸ் டே. நல்ல வேலை. அந்த புயல் குறையிற வரைக்கும் இங்கே இருப்போம். எலே டோரேமா, பின்னாடி பாரு. ஒரு வழியா புயல் நின்னுடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு ஷூ தான். ஒரு ஷூ போட்டுக்கிட்டு எங்க போனோம்னு தெரியலையே. கவலைப்படாதீங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னு அந்த ரோபோட் கண்டிப்பா ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அட, அது ஜியான் சுனியோ தானே? ஆமா, அது யாருடைய நிழல்? மார்ஷியன்ஸ் இருக்காங்க. கடிடா, இது வரைக்கும் எனக்கு இந்த விஷயத்துல நம்பிக்கையே இல்ல. எனக்கு என்னவோ அவங்க இங்கதான் இருப்பாங்கன்னு தோணுது. ஹே ஜியான், சரியோ எங்க இருக்க? நல்ல வேளை காப்பாத்திட்டா. இப்ப சுத்தமா மாயமா மறைஞ்சிட்டா. என்ன பண்ற நோபிட்டா? எனக்கு கோசத நிப்பாட்டு. இதுக்கு மேல என்னால முடியாது. நீங்க ஓடு. சூப்பர் ஜம்பல. என்ன லுக் ஓடுற? வழியிலேயே கண்ணு தர நோபிட்டா. டோரேமான். சுசுகா நீயா? ரெண்டு பேரும் தேவையில்லாம பயப்படாதீங்க. எலே டோரேமா, நோபிட்டா. ஜியான் சுனியோ, அந்த மாலையோட புயல்ல மாட்டிட்டு எங்களை இந்த மார்ஷன் தான் காப்பாத்தி கூட்டிட்டு வந்துச்சு. ஆமா ஆமால. ஆஹா, புக் டேக் அவுட் ரைஸ் கேக் இங்க எப்படி வந்தது? டேக் அவுட் ரைஸ் கேக் டிவைஸ் இந்த புக்கோட ஒட்டிட்டு இருந்தது. அதுதான் இதுல இருந்து பறந்து வந்து போட்டோல இருக்கிற மார்ஷியன்ஸை உண்மையாக்கி இருக்கு. உண்மையான மார்ஷியன் கிடையாதா? நான் சொன்ன மாதிரியே மார்ஷன் உண்மையாவே கிடையாது பாத்தியா? இந்த தடவை ஜெயிச்சது நான் தான்.
ஒரு முக்கியமான செய்தி. மார்ஸ் கிரகத்துல மார்ஷியன்ஸ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ரோபோ இந்த புகைப்படங்களை நமக்கு அனுப்பியிருக்கு. நீங்களே பாருங்க. அப்படின்னா நாம 2 பேரும் தான். இது உருவத்தை பார்க்கும்போது ஏதோ மிருகமா இருக்கும்னு எனக்கு தோணுது.